அந்த காலத்து தமிழர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பண்டிகைகள் கொண்டாடினாங்க, அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு நேர்ல போனா எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்குமான டைம் மிஷின் இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் இருக்கு. தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு நேர்ல போனா எப்படி இருக்கும், அந்த காலத்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு டைம் மிஷின் இல்லை. ஆனா அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. எப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற சில ஓவியங்கள் மூலமா. என்னது, பிரான்ஸ் நாட்டு ஓவியங்களா? ஆமா, 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சுக்காரங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பகுதியை ஆட்சி பண்ணும்போது வரையப்பட்ட ஓவியங்கள். அந்த காலத்து தமிழ்நாட்டில் என்னென்ன இடங்கள் இருந்துச்சு, என்னென்ன ஹிந்து திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, என்னென்ன முஸ்லிம் திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, கல்யாணம் எப்படி பண்ணாங்க, இறக்கும்போது இறுதிச் சடங்கு எப்படி பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான காணொளி. அதனால விடாம கடைசி பகுதி வரைக்கும் பாருங்க. பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து சுமார் 300 வருஷத்துக்கு பிரெஞ்சுக்காரங்க இந்தியாவில் சில பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க. இதுல முக்கியமான 2 இடம் பாண்டிச்சேரி, காரைக்கால். இந்த காரைக்கால் பகுதியை கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நிர்வாகம் பண்ணது பிலிப் டக்லர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர். இவரோட ஆணைப்படி இந்த பகுதியில் நடந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா ஓவியங்கள் மூலமா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியங்கள் இன்னைக்கு பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸ்ல இருக்கிற நேஷனல் லைப்ரரியில பாதுகாக்கப்படுது. பயணத்துக்கு தயாராகுங்க. பிரான்ஸ்ல இருக்கிற ஓவியங்கள் மூலமா அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு போக போறோம். இந்த லைப்ரரியில தான் அந்த முக்கியமான ஓவியங்கள் இருக்கு. நாம கிட்டத்தட்ட 10 ஓவியங்கள் பார்க்க போறோம். இதுல முதல்ல இந்த பகுதியில இருந்த முக்கியமான இடங்களை வரைஞ்சிருக்காங்க. இது அந்த காலத்து காரைக்கால் கவர்மெண்ட் ஹவுஸ், ஒரு பிரெஞ்சு கவர்மெண்ட் பில்டிங். அழகான தூண்கள் இருக்கு, மேல பிரெஞ்சு கொடி பறக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி கன்னோட நிக்கிறாரு. ரோட்ல 2 பல்லக்கு இருக்கு, அதை சுத்தி பெரிய மீசையோட காவலர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணது தஞ்சை மராத்தியர்கள். இந்த உடைகளை பார்த்தாலே தெரியும் இவங்க மராத்தியர்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கன்னு. இவங்க பல்லக்க நிப்பாட்டி வச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியும். 2 பேரு ரோட்ல உட்கார்ந்து கார்டு கேம், சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஓவியத்தை உயிரோட்டத்தோட பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பல்லக்குல யாரு வந்தா, இன்னொரு பல்லக்கு யாருக்காக காத்துட்டு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சைட்ல மராத்திய தலப்பா போட்டு ஒரு அதிகாரி ஏதோ ஒரு பிரெஞ்சு அபிஷியலுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த ஓவியத்துல இருக்கிற நுணுக்கத்தை பாருங்க. நாம பார்க்க போற எல்லா ஓவியங்களோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, கீழே தமிழ்லையும் பிரெஞ்சுலையும் நோட்ஸ் எழுதியிருக்காங்க. காரைக்கால் குவரண மாலில் நுழையும் வாசல் படியின் பார்வை. Vue de l'entrée de l'hôtel du gouvernement à Carical. அடுத்தது, காரைக்காலுக்கு பக்கத்துல கோவில் பத்துங்கிற ஊர்ல இருக்கிற நெத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்ட கோவிலை வரைஞ்சிருக்காங்க. அழகான உயரமான கோபுரம், உள்ள கோவில் விமானங்கள் வண்ணம் பூசப்பட்டிருக்கு. கோஷ்டத்துக்குள்ள பாருங்க, சிவப்பு பச்சைன்னு மாத்தி மாத்தி கலர் கொடுத்திருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி காவி உடை உடுத்திய சாமியார். நல்லா கவனிச்சு பார்த்தா இவர் ஆதீனம் மாதிரி தெரிகிறார். சிலர் மேளதாளத்தோட கோயிலுக்கு வர்றாங்க. இப்ப இந்த கோவில் இன்னும் காரைக்கால்ல இருக்கான்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆமா, இன்னும் இருக்கு, பார்வதீஸ்வரர்ங்கிற பேர்ல. ஆனா அந்த காலத்துல இருந்த அழகான தோற்றம் என்னவோ இன்னைக்கு இல்லை. சமீபத்துல இதை இன்னும் ரெனோவேட் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அந்த பழமையோட வசீகரம் போய் இன்னைக்கு எப்படி இருக்கு.
அடுத்தது அந்த காலத்துல என்னெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடினாங்கிறத ரொம்ப அருமையா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆடி 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு திருவிழா நடக்குது. தெருவீதியில ஒரு பெரிய தேரை மக்கள் இழுத்துட்டு வர்றாங்க. தேர் ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உள்ள 2 அர்ச்சகர்கள் தெய்வத்துக்கு சாமரம் வீசுறாங்க. முன்னாடி மக்கள் கூட்டத்தை பாருங்க. சைட்ல இருக்கிறவங்க கை கூப்பி வணங்குறாங்க. சிலர் கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதை ஜூம் பண்ணி பார்ப்போம். அந்த காலத்து தமிழர்கள் பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு தெளிவா சொல்லும்படியா இருக்கு. சிலர் தலப்பாகை போட்டிருக்காங்க, சிலர் மீசையோட, சிலர் மீசை இல்லாம, ஆனா எல்லாரும் திருநீர் பட்டை போட்டிருக்காங்க. மக்களோட நிறத்தை பாருங்க. சிலர் கருப்பா, சிலர் வெள்ளையா, சிலர் மாநிறமா இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1831 இருந்த தமிழ்நாடு. தேருக்கு பின்னாடி கவனிங்க. ஒரு கட்டைய வச்சு தேரு பின்னாடி வந்துடாத மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. இது நீங்க சமீபத்தில் ஒரு படத்துல பார்த்துருக்கலாம். இந்த முட்டுக்கட்டையை எடுத்ததும் தேர் அதுவாவே ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் இது. இதையெல்லாம் நாம நேர்ல கவனிக்க தவறிட்டோம். சினிமா வழியா தான் பார்க்க முடியுது. பக்கத்துல ஒருத்தர் ஒரு பத்தி குச்சி வச்சு பட்டாசு போடுறாரு. பயிர் வெகுமைக்கு அவசரமான வெள்ளப்பெருக்கு வேண்டியதுக்காக சகல தமிழ் சாதிகளிலேயும் ஆடி மாதம் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிற 18ஆம் பெருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தேர் திருவிழா காட்சி. அடுத்தது அந்த காலத்துல திருநள்ளாறு கோவில்ல தேர் திருவிழா எப்படி நடந்ததுன்னு வரைஞ்சிருக்காங்க. பிரம்மாண்டமான தேரை கோவிலோட வெளி வீதியில எத்தனையோ பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. இந்த திருநள்ளாறு கோவில் தேரோட வெயிட் 100 டன்னுக்கும் மேல. என்னதான் இத்தனை பேர் சேர்ந்து கயிறு போட்டு முன்னாடி இழுத்தாலும் இவ்வளவு பெரிய தேரை நகர்த்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கதான் அந்த காலத்து மக்களோட மகத்தான அறிவு வெளிப்படுது. இதை நல்லா கவனிங்க. ஒரு பெரிய லோட வெறும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தூக்கணும்னா நடுவுல ஒரு ஃபல்க்ரம் வேணும். பிசிக்ஸ்ல இதை கிளாஸ் 1 லெவர்னு சொல்றோம். இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு சைட்ல தேர் இருக்கு, இன்னொரு சைட்ல நீளமான மரக்கட்டைய சொருகியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல சன்னக்கட்டை அப்படிங்கிறத வச்சு ஃபல்கரமா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த நீளமான கட்டைக்கு மேலே ஏறி அமுக்குறாங்க. தேர் சுலபமா நகருது. இந்த தேர் திருவிழாக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிசிக்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப இதை இன்னும் ஜூம் பண்ணி சின்ன சின்ன டீடைல்ஸை பார்ப்போம். பக்கத்துல ஒருத்தர் பட்டாசு கொளுத்துறாரு. எல்லாரும் நெத்தியில, கழுத்துல, கைகள்ல பட்டை போட்டிருக்காங்க. எல்லாரோட தலப்பாவை கவனிங்க. பல விதங்கள்ல இருக்கு. சிலர் மட்டும் இந்த மாதிரி சைட்ல நீண்ட தொப்பி போட்டிருக்காங்க. இவங்க மராட்டியர்கள். தமிழர்கள் பலரோடும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு மாதிரியே காரைக்கால் எல்லை சருகங்களுக்குள் திருநள்ளாத்தில் தியாகராசர் என்ற நாமம் கொண்ட சிவன் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு குறித்திருக்கிற தேரை இழுக்கிறதுக்கு 1000 சனம் வேண்டி இருக்குது. நீங்க இந்த ஓவியத்துல பார்த்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேர் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த தேர் திருவிழாவும் இன்னும் விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த ஓவியம் நம்ம வரலாறோட, நம்ம பாரம்பரியத்தோட எவ்வளவு ஒரு அழகான டாக்குமெண்டேஷன் பாருங்க. இப்போ அடுத்த 3 ஓவியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எல்லா திருவிழாவும் முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. உரியடித்தல், தீ மிதித்தல், கழுமரம் ஏறுதல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிட்டிஸில் வாழ்கிற நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னதுன்னே தெரியறதில்ல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் எதுக்காக கொண்டாடுறோங்கிறது தெரியறதில்ல. இதில் என்னங்க பிரச்சனை, சும்மா கொண்டாடினா மட்டும் போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயத்த எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் சும்மா பண்ணுறது தான் ஒரு கலாச்சாரம் அழிவதற்கான முதல் அறிகுறி. சரி,
இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்க்க போறோம். அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கதைகளையும் சொல்லிட்டே வரப்போறேன். போலாமா? இங்க 2 விஷயத்தை ஒரே ஓவியத்துல காட்டியிருக்காங்க. ஒரு சைடுல ஒரு பந்தலுக்கு கீழே கிருஷ்ணரை தூக்கிட்டு வர்றாங்க. இன்னொரு சைடுல உரி அடிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் அழகா ஒரு கொண்டை போட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணரை வைணவ பட்டர்கள் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரும் நெத்தியில நாமத்தோட இருக்காங்க. மக்கள் கூட்டமா கூடி பார்க்க வர்றாங்க. இன்னொரு சைடுல ஒருத்தர் உரி அடிக்க போறாரு. அவர் மேல 3 பேர் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. ஒருத்தர் சின்னதா ஒரு பைப்பை வச்சு அடிக்கிறாரு. இதுல என்ன சிறப்புனா, உரியில பானைக்கு பதிலா இலைகளால செய்யப்பட்ட ஒரு சேவலை தொங்க விட்டுருக்காங்க. அவர் அடிக்க முயற்சிக்க எல்லாரும் கூட்டமா நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. இப்போ ஒரு சைடுல கிருஷ்ணருக்கும் இன்னொரு சைடுல உரி அடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கலாம். விஷ்ணுவோட ஒரு அவதாரமான கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது உரியில தொங்க விட்ட பானையிலிருந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டதை வச்சுதான் இந்த திருவிழா நடக்குது. உரி அடிக்கிறவரோட வேஷ்டியை பாருங்க, முழுசா மஞ்சளா இருக்கு. மஞ்சள் தண்ணி ஊத்துறவங்களோட வேஷ்டியை பாருங்க, கொஞ்சம் மஞ்சளா இருக்கு. கூட்டத்துல இன்னொருத்தர் கழுத்துல பூமாலையோட இருக்காரு பாருங்க, அவரோட வேஷ்டியும் முழுசா மஞ்சளா இருக்கு. அதாவது இவர் ஏற்கனவே உரி அடிச்சு முடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நுணுக்கமா இந்த சீனை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டில் நடந்த திருவிழா காட்சி உங்க கண்ணு முன்னால. ஆவணி மாதத்தில் வளர்பிறையின் 8ஆம் நாள் விஷ்ணு மதமுள்ள சகல தமிழ் சாதிகளும் கொண்டாடுகிற உரியடி திருநாள். விஷ்ணு பிள்ளையாக மாறி கிருஷ்ணா வென்ற நாமம் கொண்டு ஒரு ஆயன் வீட்டில் வளர்ந்த போது விளையாட்டு நிமித்தியமாய் வெண்ணையும் தயிரும் வைத்து மச்சியில் கட்டியிருந்த ஒரு பானையை உடைத்ததை குறித்து மேற்சொல்லிய திருவிழா நடந்து வருகிறது. இப்போ அடுத்து வர்ற ஓவியம் மாதிரி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஒரு திருவிழால நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரே ஓவியத்துல கொண்டு வந்திருக்காங்க. இங்க கெடா வெட்டி இருக்கிறத காமிச்சிருக்காங்க. இங்க ஒவ்வொருத்தரா தீ மிதிக்க லைன்ல நிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் உடுக்க அடிச்சுட்டு, உரிமை மேளம் அடிச்சுட்டு, இல்ல கரகம் எடுத்துட்டு தீ மிதிச்சுட்டு போறாங்க. முடிச்ச உடனே தண்ணியில காலை வச்சுட்டு வெளியே வர்றாங்க. வர்றவங்கள அப்படியே வெளியில தூக்குறாங்க. இந்த சைட்ல திரௌபதி அம்மனை தூக்கிட்டு வர்றாங்க. இதை பார்க்கறதுக்கு சுத்தி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. கூட்ட நெரிசல்ல பக்தியும் ஆரவாரமும் சேர்ந்தே இருக்கு. இந்த கூட்டத்தை 2 காவலாளிகள் கட்டுப்படுத்துறாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, பிரெஞ்சுக்கார ஆட்சியாளர்களும் சோஃபால உட்கார்ந்துட்டு இந்த தீமிதி திருவிழாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கையில ஒரு குச்சியும் கருப்பு தொப்பியும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு திருவிழாவை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களோட ஒரே மனைவி திரௌபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒவ்வொரு வருஷமும் நெருப்பு மேல நடந்து தன்னை புனிதமாக்கிக்கிட்டதாகவும் அவங்களோட கன்னித்தன்மையை மீண்டும் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இப்ப கீழே நோட்ஸ்ல என்ன குறிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். பஞ்ச பாண்டவாள் பெண் சாதியாகிய திரௌபதி என்பவளுக்கு துதியாய் வருஷாந்திரம் கொண்டாடப்படுகிற தீமிரிக்கிற திருவிழா. அவள் தன் கற்புக்கு விரோதமாய் நடந்ததில்லை என்று அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கு அக்னியின் பேரில் நடந்து போனாள். சரி, இப்போ அடுத்த ஓவியத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். இது ஒரு லவ் ஸ்டோரி. திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல சாதாரண குடும்பத்துல தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தவர் தான் காத்தவராயன். அதே ஊர்ல ஆரியமாலா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வாழ்றாங்க. இந்த பெண் அங்க ஆட்சி பண்ண மன்னரோட பொண்ணு. குலம், கோத்திரம், அந்தஸ்துன்னு எதுவுமே தெரியாம இந்த ஆரியமாலாவுக்கும் காத்தவராயனுக்கும் நடுவுல காதல் மலருது. ஆனா
இவங்க 2 பேரோட திருமணத்தை யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் கோவப்பட்டு காத்தவராயனுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனையான கழுவேற்றம் பண்ண சொல்லி ஆணையிடுறார். மன்னர் ஆணைப்படியே காத்தவராயனை கழுவேற்றம் பண்றாங்க. அதோட அவர் வாழ்க்கை முடியுது. காதல் தம்பதியினரோட கனவும் முறியுது. நமக்கு ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு லவ் ஸ்டோரிலாம் தெரியுது. ஆனா காத்தவராயன் ஆரியமாலா கதை தெரியாம போச்சு. காத்தவராயன் இறப்புக்கு அப்புறம் மக்கள் அவர் ஒரு நாட்டார் தெய்வமா வழிபட ஆரம்பிக்கிறாங்க. பிற்காலத்துல இவர் முருகனோட அவதாரம், மாரியம்மனோட மகன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கள்ல மக்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் ஒரு கொக்கியால அவங்க முதுகுல குத்திக்கிட்டு மேல இருந்து ஒரு கட்டையில தொங்குறது இன்னைக்கும் வழக்கமா இருக்கு. இப்போ 1800கள்ல நடந்த கழுமரம் ஏறுற திருவிழா காட்சி. பின்னாடி ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு கழுமரம் நட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய கட்டையை சொருகி வச்சு அதிலிருந்து ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு. கையில ஒரு குழந்தையையும் தூக்கிட்டு தொங்குறாரு. சைட்ல அந்த கட்டைய கயிறு போட்டு கீழே இருந்து இழுத்து அவரை மேல தூக்குறாங்க. நடுவுல கழுமரத்துக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து அந்த கட்டை விழாத மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. கீழே எக்காளம் வாசிச்சு பறை அடிக்கிறாங்க. தமிழர்களோட வாத்தியங்களான இதையெல்லாம் என்னதுன்னே இன்னைக்கு பல பேருக்கு தெரியல. இது பறை. இதுதான் உருமி. இதுதான் கொம்பு. இது எக்காளம். மாலையெல்லாம் போட்டுட்டு அடுத்து தொங்குறதுக்கு இன்னொருத்தர் தயாரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி கழுமரத்துல தொங்குனவரை இறக்கி கொக்கிய கழட்டுறாங்க. அவர் முதுகுல ரத்தம் சொட்டுது. அவருக்கு மருந்து போட ஒருத்தர் தயாரா இருக்காரு. மாரியம்மை குமாரனாகிய சத்திதேவன் காத்தவராயனுக்கு துதியாய் பிரட்டாசி மாதத்தில் 10 நாள் வரைக்கும் கொண்டாடுகிற செடில் திருவிழா. சரி, இது வரைக்கும் 2 இடங்கள் பார்த்தாச்சு, 5 திருவிழாக்கள் பார்த்தாச்சு. நாம இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள்னாலே எல்லா வித மக்களும் ஒன்று சேர்ந்து கூடி வாழ்ற ஒரு அழகான கலாச்சாரம். அதனால நமக்கு இந்து திருவிழாக்கள் மட்டும் இல்ல, தமிழகத்துல இஸ்லாமியர்கள் என்ன கொண்டாடுனாங்கன்னு தெரியணும். ஆஷுரா அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள்ல ஒரு பிரிவான ஷியா முஸ்லிம்ஸ் கொண்டாடுற ஒரு திருவிழா. சரி, இதுக்கு பின்னாடி என்ன கதை? உங்களுக்கு நபிகள் நாயகம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபட் முகமது இஸ்லாமியர்களோட இறை தூதர், மெசஞ்சர் ஆஃப் காட். கிபி 7ஆம் நூற்றாண்டுல இவரோட பேரர்களான ஹசன், ஹுசைன் இவங்க 2 பேருமே கொல்லப்படுறாங்க. ஒருத்தர் விஷம் வச்சு கொல்லப்படுறாரு, இன்னொருத்தர் கர்பலாங்கிற போர்ல கொல்லப்படுறாரு. இந்த ஆஷுரா திருவிழா இவங்களை நினைவு கூர்ற ஒரு துக்க நாள். இஸ்லாமியர்களோட கேலண்டர்ல முதல் மாதம் முஹர்ரம். இந்த மாசத்தோட 10ஆவது நாள் தான் இந்த ஆஷுரா பண்டிகை நடக்குது. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி நடந்ததுன்னு இந்த ஓவியம் காட்டுது. அரேபியன் முஸ்லிம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய காரைக்கால்ல ஆஷூரா திருவிழா நடக்குது. ஹசன், ஹுசைன் மற்றும் அவங்க அம்மா ஃபாத்திமா இவங்க எல்லாரோட உருவங்களை ஒரு கப்பல்ல வச்சு தள்ளிட்டு ஊர்வலம் போறாங்க. பின்னாடி சந்தனக்கூடுன்னு சொல்லப்படுறத தூக்கிட்டு வர்றாங்க. இந்த சந்தனக்கூடு இறந்த இவங்களோட கல்லறையை குறிக்குது. எப்படி இந்துக்களுக்கு தேர் திருவிழா இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இந்த சந்தனக்கூடு ஊர்வலம். இன்னொரு ஓவியத்துல சந்தனக்கூட்டுக்கு முன்னாடி இஸ்லாமிய தலைவர் ஹுசைன் போர்ல கொல்லப்பட்டதை நாடகமா நடத்தி காட்டுறாங்க. பக்கத்துல கொம்பு ஊதி பறை அடிக்கிறாங்க. பின்னாடி காரைக்கால் பெரிய பள்ளிவாசல் இருக்கு. இந்த பெரிய பள்ளிவாசல் காரைக்கால்ல இன்னைக்கும் இருக்கு.
இதுல அழகான விஷயம் என்னன்னா, இந்த சந்தன கூட தொப்பி போட்டு தாடி வச்சுக்கிட்டு லுங்கி கட்டி இருக்கிற இஸ்லாமியர்கள் தூக்கிட்டு வர்றாங்க. ஆனா இவங்க மட்டும் இல்ல, வேஷ்டி கட்டி நல்லா திருநீர் பூசிட்டு இருக்கிற இந்துக்களும் தூக்கிட்டு வர்றாங்க. 200 வருஷத்துக்கு முன்னால தமிழ் மக்களோட மத நல்லிணக்கத்துக்கு ஆதாரம் உங்க கண்ணு முன்னால. இப்படி ஒண்ணு கூடி வாழ்றது தமிழகத்துல என்னன்னைக்கும் தொடரணும். சரி, நிறைய விஷயம் பார்த்துட்டோம். தமிழர்களோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும்ல. ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடக்குது. ஒரு சைட்ல ஆண்கள் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க, இன்னொரு சைட்ல மேளதாளம் வாசிக்கிறாங்க. நடுவுல மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலி கட்டுறாரு. பொண்ணு மாப்பிள்ளைய சுத்தி பெண்கள் மட்டும் நிக்கிறாங்க. ஒரு மேடை மேல பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இதை இன்னும் நுணுக்கமா பார்ப்போம். இந்த ஓவியத்துல பொண்ணோட தாலி கூட தெளிவா தெரியுது. சுத்தி இருக்கிற பெண்கள் கம்மல், மூக்குத்தி, நெத்திச்சுட்டின்னு அழகான ஆபரணங்கள் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி 2 சைட்லயும் பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உட்கார்ந்துருக்காங்க. நடுவுல புரோகிதர்கள் மந்திரம் ஓதி நெருப்பு வளர்த்து கலசப்பானை வச்சு யஜ்ஞம் பண்றாங்க. நடுவுல ஒரு கம்பை நட்டிருக்காங்க. இது பேரு அரசாணிக்கால் அல்லது முகூர்த்தக்கால். இது எதுக்காகனா, மும்மூர்த்திகள், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, இவங்க முன்னிலையில கல்யாணம் நடத்துறதா ஒரு நம்பிக்கை. கல்யாணத்துக்கு வந்த ஆண்கள் எல்லாரும் நல்ல வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, துண்டு தலப்பா போட்டுட்டு பெரிய மீசை வச்சுட்டு திருநீர் பூசி உட்கார்ந்துருக்காங்க. தாம்பூலம், அதாவது வெத்தலை பாக்கு போடுறாங்க. பக்கத்துல பன்னீர் கும்பா கூட காட்டியிருக்காங்க. தமிழருடைய கல்யாண சடங்கு. இந்த சடங்கில் மாப்பிள்ளை தன் கையில் கொடுக்கிற ஒரு விராகனிடை நிறையுள்ள பொன்னகையாகிய தாலியை அவன் பெண் சாதி கழுத்தில் கட்டுகிறான். இந்த சடங்குக்கு தலைமையாயிருக்கிற பிராமணர்களும் தெப்பை சலம் நிறைந்த பானைகளும் எக்கியமும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களுடைய அடையாளமாக அரைசாணிக்கால் என்று சொல்லப்பட்ட ஒரு ஓதியங்கிளையும் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நடக்கிற மாதிரியே 1800களில் வாழ்ந்த தமிழர்களோட திருமண காட்சி. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் திருமண ஊர்வலம் போறாங்க. இது எவ்வளவு அழகான ஓவியம் பாருங்க. முன்னாடி ஒரு யானை போகுது. அதுக்கு மேல இருக்கிற அலங்கரிக்கப்பட்ட அம்பாரில மாப்பிள்ளை போறாரு. அவர் கூட மாப்பிள்ளை தோழனும் போறாரு. 2 பேரும் கையில ஒரு பூவை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலம் வரைக்கும் கல்யாணத்துல மாப்பிள்ளை கையில ஒரு பூங்கொத்தை பிடிச்சிருப்பாரு. 200 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண ஊர்வலத்துல கையில இந்த மாதிரி ஒரு பூவை மட்டும் பிடிச்சிருக்காங்க. யானைக்கு முன்னால நாதஸ்வரம், கொம்பு வாசிக்கிறாங்க. இந்த ஊர்வலத்துக்கு முன்னால என்னன்னு பாருங்க. ஒருத்தர் புஸ்வானம் போடுறாரு. பக்கத்துல ஒருத்தர் வெடியை பொருத்தி மேல தூக்கி போடுறாரு. இன்னைக்கு நாம போடுற பட்டாசு 200 வருஷத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி ஒரு பல்லக்க தூக்கிட்டு வர்றாங்க. அந்த பல்லக்குல பொண்ணும் அவங்க தோழியும் வர்றாங்க. அந்த பல்லக்கு எவ்வளவு நீளமா அழகா இருக்கு பாருங்க. மேல வரிசையா கிளி பொம்மைகளை வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. பின்னாடி உறவினர்கள்ல ஆண்கள் எல்லாரும் நடந்து வர்றாங்க. ஆடல் மகளிர் ஒருத்தங்க ஊர்வலத்துல நடனம் ஆடிட்டே வர்றாங்க. கல்யாணத்தின் கடைசி வெளிச்சடங்கு 4ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது மன்றி. இதுக்கு பேர் ஊர்காலம் என்றும் சொல்லப்படும். மாப்பிள்ளை ஆணையின் பேரில் வைத்திருக்கப்பட்ட ஔதாவில் இருக்கிறான். அவனுக்கு அருகாமையில் மாப்பிள்ளை தோழன் இருக்கிறான். பெண்ணும் பெண் தோழியும் ஒரு பல்லக்கில் இருக்கிறார்கள். எத்தனையோ திருவிழாக்கள், திருமணம்னு பார்த்துட்டோம். இப்போ தமிழர்களோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சதுங்கிறதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இறந்த ஒரு பெண்ணோட இறுதி ஊர்வலம். அவங்கள சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அலங்கரிச்ச பல்லக்குல அந்த பெண்ணோட சடலத்தை வச்சிருக்காங்க. பின்னாடி எல்லாரும் அழுகுறாங்க. இறந்த பெண்ணோட பையன் நீர்ப்பானை தூக்கிட்டு போறாரு.
அவங்க அப்பா முன்னாடி போறாரு. பானையில நெருப்பு இருக்கு. முன்னாடி கொம்பு, பறை, எக்காளம்னு எல்லா வாத்தியங்களும் வாசிச்சுட்டு போறாங்க. இப்ப இதை ஜூம் பண்ணி உன்னிப்பா கவனிப்போம். எல்லாருக்கும் கால் சுடாம இருக்க கீழே நீளமா ஒரு வேஷ்டியை விரிச்சுட்டே போறாங்க. இதையும் சமீபத்துல ஒரு படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். இது அந்த காலத்து பழக்கம். இறுதி ஊர்வலத்துல வாழை மரம், தென்னை மரம் மட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதும் ஒரு வழக்கமா இருந்திருக்கு. பின்னாடி பாருங்க, கண்ணீர் விட்டு அழுகிறத கூட தெளிவா வரைஞ்சிருக்காங்க. சிலர் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. தூரத்துல சுடுகாடு தெரியுது. சடலத்தை எரிக்கிறதுக்கு விறகுகளால செய்யப்பட்ட சிதை, அதாவது ஃபியூனரல் பயரும் தயாரா இருக்கு. இந்த ஓவியங்கள் மூலமா தமிழ்நாட்டில் என்னென்ன நம்பிக்கைகள் இருந்துச்சு, என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கடைசியா எப்படி இறந்து சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு மொத்த வாழ்க்கையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ஓவியங்கள் இல்லை, பொக்கிஷங்கள். இந்த ஒவ்வொன்றையும் இன்டர்பிரேட் பண்ணி ஒரு காணொளியை அமைச்சு உங்களுக்காக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கேன். இது எல்லா தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது உங்கள் கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஓவியங்கள் மூலமா அந்த காலத்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு டைம் மிஷினில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோமா? அந்த காலத்து தமிழர்கள் என்ன உடை போட்டாங்க, என்ன வேலை பார்த்தாங்க, என்ன ஜாதிகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் துல்லியமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடலாமா? நம் பயணம் தொடரும். தமிழ்நாட்டில் பிராமணர், வெள்ளாளர், வன்னியர், கள்ளர் எப்படி இருந்தாங்க?